டொனால்ட் ட்ரம்ப் ஒயிட் ஹவுஸ் கொரஸ்பாண்டன்ஸ் டின்னர் நிகழ்வின் போது துப்பாக்கிச்சூடு நடந்ததாக கூறப்பட்டதையடுத்து வாஷிங்டனில் உள்ள வாஷிங்டன் ஹில்டன் ஹோட்டலில் இருந்து பாதுகாப்பு காரணங்களுக்காக வெளியேற்றப்பட்டார். அந்த நேரத்தில் அரங்கில் பெரும் பதற்றம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், முதல் பெண்மணி மெலானியா டிரம்ப் மற்றும் துணை அதிபர் ஜேடி வான்ஸ் ஆகியோர் உடனடியாக பாதுகாப்பு குழுக்களால் அரங்கிலிருந்து வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். பல சட்ட அமலாக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி CNN தெரிவித்ததாவது, சந்தேக நபர் கலிபோர்னியாவைச் சேர்ந்த 30 வயது ஆண் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். ஏஜென்ஸ் பிரான்ஸ் பிரஸ் தகவலின்படி அந்த சந்தேக நபர் அமெரிக்க ரகசிய சேவை சீக்ரெட் சர்வீஸ் காவலில் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளார். மேலும் ஃபாக்ஸ் நியூஸ் தெரிவித்ததாவது, பாதுகாப்பு சோதனையை கடக்க முயன்ற ஒருவர் ஆயுதத்துடன் பிடிக்கப்பட்டு அரங்கிற்குள் செல்ல முன்பே தடுத்து நிறுத்தப்பட்டார். பின்னர் அவர் வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் பதிவில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் என கூறி சட்ட அமலாக்க அதிகாரிகளை பாராட்டினார். மேலும் நிகழ்ச்சி திட்டமிட்டபடி தொடர வேண்டும் என்றும் தெரிவித்தார். பின்னர் அந்த சந்தேக நபர் கலிபோர்னியாவைச் சேர்ந்த 30 வயது ஆண் என உறுதிப்படுத்தப்பட்டு அமெரிக்க ரகசிய சேவை காவலில் எடுக்கப்பட்டுள்ளார். அசோசியேட்டட் பிரஸ் தகவலின்படி அவரது பெயர் கோல் டோமாஸ் ஆலன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இப்படி பல வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், தொடர்ந்து அப்டேட்களுக்கு ஃபாலோ செய்யவும்.